வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி இந்த ஒளி தத்துவம் நம்ம வாழ்க்கையில தசாபுக்திகள் அடிப்படையிலையும் கோச்சார கிரகத்தின் பெயர்ச்சி அடிப்படையிலையும் நமக்கு வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நடந்து நம்ம கர்மா நம்ம கண் எதிரே நமக்கு லைஃப் சிச்சுவேஷன்ஸாக ஒரு வாழ்க்கை அனுபவங்களாக வருகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நவம்பர் 2024 கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி ஒரு ஒளி தத்துவம் சுபகிரகமாகிய குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன், சுக்கிரன், புதன், அதே மாதிரி பாவ கிரகமாகிய ஒளியை பிரதிபலிக்க முடியாத கிரகமாகிய சனி, செவ்வாய், ராகு கோச்சார அடிப்படையிலையும் தசாபுக்தி அடிப்படையிலையும் நம்மளோட ஜாதகத்தில் வரும் பொழுது, ராசி அடிப்படையிலையும் லக்ன அடிப்படையிலையும் வரும் பொழுது எப்படி ஒரு தாக்கத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல சம்பவங்களாகவும் நல்ல விஷயமாகவும் நல்ல உயர்வாகவும் அல்லது கொஞ்சம் டிராகிங்காகவும் நமக்கு லைஃப்ல கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில கும்பராசிக்காரனுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 4ஆம் இடத்திலே நீடித்திருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். யாருக்கு? கும்பராசிக்காரர். அதே மாதிரி சனி ராசிக்குள்ளேயே இருந்து ஜென்ம சனி நீடித்திருக்கிறார் நவம்பர் மாதம் முழுவதும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் குரு பார்வை பெறுகிறார் தொடர்ந்து நவம்பர் மாதம் முழுவதும். இத்தகைய அமைப்பு ஆண்டு கிரகங்கள் இருக்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்த்தா, புதன் 10ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 10ஆம் இடத்திலேயே புதன் நீடித்திருக்கிறார். நவம்பர் 16ஆம் தேதி சூரியன் 9ஆம் இடத்துல நீச்சமா இருந்து 10ஆம் இடத்துக்கு வருவது அருமையான விஷயம். புதனோட சேர்ந்து இருக்கிறார், குருவின் பார்வை பெறுகிறார். தொழில் முயற்சி இது வரைக்கும் ஒரு கடந்த 4-5 மாசமாக ஒரு பெரிய ஒரு முயற்சியை எதிர்பார்க்கிறோம். ஜென்மசனியிலிருந்து கொஞ்சம் தப்பிச்சு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போலான்னு பார்த்தா எதுவுமே கைகூடவில்லை. எல்லாமே கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை. இழுன்னு இழுத்து கொண்டு இருக்கிறதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அமைப்புக்கு நவம்பர் மாதம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நவம்பர் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் வேகமாக ஒரு முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக 10ஆம் இடத்து சூரிய புதன் அமைப்புகள் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. அதே விஷயத்துல 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் ராஜயோகாதிபதியாக இருந்து நவம்பர் 7ஆம் தேதி 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் லாப விஷயங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் சில சுக்கிரன் விஷயமாக என்று சொல்லப்படுகிற நிதி, ஒரு லக்ஸுரி ஐட்டம், சில இதுவரைக்கும் நீங்க செய்த சில முதலீடுகளுக்கு ஒரு லாபம், அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நவம்பர் 7ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு போன சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு வருகிறது. 10ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். தொழில என்னதான் ஒரு சின்ன ஒரு அமைப்பு ஒரு முன்னேற்றம் வந்தாலும் கடன் விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சம் இனிமே தொல்லைகள் நீடித்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது இமீடியட் ரிலீஃப் நாம பார்க்க முடியாதுங்கிறத நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ ஜென்மசனி 2025 மார்ச் முடியும் பொழுது ஓரளவுக்கு பூர்ணமான ஒரு நிவர்த்தி எதிர்பார்க்கலாம். பட் நவம்பர் 15க்கு மேல வரக்கூடிய அந்த சூரிய புதன் பயிற்சி குருவின் பார்வை பெற்று கொஞ்சம் வியாபாரம் தொழில்ல இருக்கக்கூடிய நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, மூத்த சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நீங்க கடந்த 3-4 மாதமாக செய்த முயற்சியை ஓரளவுக்கு கடகடன்னு சிலது நடந்து ஏறியது, ஓரளவுக்கு அடுத்த லெவலுக்கு போனோம், ஜென்மசனி தாக்கத்துல இருந்தாலும் சில முன்னேற்றங்களை தொழில அடைய முடிந்ததுங்கிற ஒரு அமைப்பான ஒரு நவம்பர் மாதம் குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் வருகிறதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். 7 நாட்டு சனியில ஜென்மசனியினால அஃபெக்ட் ஆகி அவதிப்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. வெளிநாடு விஷயத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்களுக்காரங்களுக்குலாம் ஒரு நல்ல முயற்சி திருவினையாக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. புதன் 10ஆம் இடத்துக்கு நீடித்திருக்கிறது. குழந்தைகள்னால சில சுப விஷயங்கள், சில நல்ல ஒரு முன்னேற்றங்கள், சுப செய்திகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த டாக்குமெண்டேஷன், ஐடி, சாஃப்ட்வேர், மீடியா துறையில இருக்கிறவங்க, சில தகவல் தொடர்பு முறையில் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் முறையில் இருக்கிறவங்க, இ காமர்ஸ், அது மாதிரி விஷயம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, மொபைல் ஷாப், அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முயற்சி, நல்ல திருவினையாற்றி நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய அமைப்பு என்னதான் ஜென்மசனி நடந்தாலும் ஓரளவுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கொடுக்கதான் செய்கிறார். அதனால இந்த மாதத்தை நல்லாவே நீங்க உபயோகிச்சு கொள்ள வேண்டும் என்பது ஒரு என்னோட ஆலோசனை.
இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னதான் ஜென்மசனி முடியறதுக்கு 5-6 மாசம் இருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் குறிப்பாக 3rd and 4th வீக் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடந்து அடுத்த ஒரு 6 மாதத்திலிருந்து நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து விலகி போவதற்கு ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கையாக நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்துல எப்படி ஒரு தசாபுக்தியில் போயிட்டு கொண்டிருக்கிறது, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அந்த அடிப்படையில என்ன தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்துல இப்ப எப்படி போயிட்டு இருக்காரு, அவர் என்ன தாக்கத்தை கொடுப்பார், நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன இந்த பொது பலன்கள் ஒன்று கொஞ்சம் நல்லாவே வரக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய அமைப்பாகவும், சுமாரான தசாபுக்திக்கு போறப்போ சில குறைவான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த துல்லியமான ஜாதகம் வச்சு பார்க்கும்பொழுதுதான் உங்களோட இமீடியட் லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்னங்கிறத ஒரு துல்லியமாக முறையில பார்க்கலாம். இது பொதுவான பலன்களே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீன ராசிக்கு 2024 நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்கும் என்பதை பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். நவம்பர் மாதம் முழுவதும் இருக்கிறார். சனி வந்து 12ஆம் இடத்துல இருந்து விரய சனியாக தொடர்ந்து இருக்கிறார். அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே ராகும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருந்து நவம்பர் மாதம் ஃபுல்லாம் நீடித்து அதே அமைப்புல இருக்கிறார். கேது குருவால் பார்க்கப்படுகிறது, ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே சமயத்துல மாத கிரகம் எப்படி இருக்கிறார்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் கடகத்திலே 5ஆம் இடத்துல மீன ராசிக்கு தொடர்ந்து இருக்கிறார். தொடர்ந்து நீடித்து மாதம் முழுவதும் இருக்கிறார். அது வந்து எப்படி ஒரு அமைப்புனா, குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் ஃபோக்கஸ் அங்க கொடுக்க வேண்டிய அமைப்புகள் நமக்கு உண்டு. லாப நோக்குக்காக சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல நவம்பர் 16ஆம் தேதி 8ஆம் இடத்துல நீச்சமா இருந்த சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு போவது அருமையான விஷயம். சில கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், சில வம்பு வழக்குகள், உடல் உபாதைகள் அஃபெக்ட் பண்ண பாதிக்கப்பட்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய 3வது 4வது வாரமாக நவம்பர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா நீச்ச சூரியன் 6ஆம் வீடாக அதிபதியாக இருந்து 8ல் இருந்து 9ஆம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு வந்து குரு பார்வை பெறுவது ஒரு அருமையான விஷயமாக இருக்கிறது. அதே சமயத்துல புதன் வந்து நீடித்து மாதம் முழுவதும் 9ஆம் இடத்தில் குரு பார்வையிலும் சனி பார்வையிலும் இருக்கிறார். ஸோ ஓரளவுக்கு பங்குதாரர்கள், இது மாதிரி நண்பர்கள், அது மாதிரி விஷயத்துல வந்து ஓரளவுக்கு மனத்துக்கு இதுமான ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு. 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வருகிறார் 10ஆம் இடத்துக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு வாழ்க்கையில வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து நவம்பர் மாதம் சில சாதகமான விஷயங்கள், கொஞ்சம் ராகு ராசிக்குள்ளேயே இருக்கு சில மனக்குழப்பங்கள், பார்ட்னர்ஷிப்பு, பங்குதாரர்கள் குழு, நீங்க செய்ய கொண்டு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புல வந்து கொலீக்ஸு, கிளையண்ட்ஸு, கஸ்டமர்ஸ்ல சில பிரச்சனைகள், கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அசோசியேஷன்ல இருந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு மாதமாக நவம்பர் மாதம் இருக்கிறது. ராகு கேது பயிற்சிகள் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் வருகிறதுங்கிறது பார்க்கணும். இன்னும் ஒரு 6 மாசம் ராசிக்குள்ளேயே நீடித்து ராகு இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் சில வம்பு வழக்கு விஷயங்கள், உடல்நல கோளாறு விஷயங்கள், அதே சமயத்துல கடன் விஷயத்துல ஒரு விஷயம் பூர்த்தி ஆகிட்டு ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய, குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் நவம்பர் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி ராசி அதிபதியை 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் வீட்டை பார்ப்பதனால ஓரளவுக்கு வாழ்க்கையில வந்து தேவையான விஷயத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. விரயங்கள் வந்து அதிகமாக இருக்கும், சுப முதலீடுகள் அதிகமாக போய்கொண்டிருக்கும், வருமானத்துக்கு முன்னாடியே செலவுகள் காத்திருக்கும் அமைப்புக்கு வந்து விரய சனி கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கிறாரு தான் உண்மை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மாணவ செல்வங்கள்லாம் ஓரளவுக்கு படிச்சு இந்த விரய சனியில பாதிக்கப்பட்ட அமைப்புல இருந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி பெறக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக உண்டு. ஸோ ஓரளவுக்கு மாத கிரகத்தின் பயிற்சிகள் சாதகமான நிலைக்கு வரும் காரணத்தினால் இந்த விரயசனியால் பாதிக்கப்பட்டு ராசிக்குள்ளேயே ராகுவால் பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஓரளவுக்கு உத்வேகமும், சில காரியங்கள் புத்தி கூர்மை விஷயமாக செய்து சில பிரச்சனைகளை, ஒரு 5 பிரச்சனையில ஒரு பிரச்சனையை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சொல்யூஷன் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக நவம்பர் மாதம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுவான ஒரு பலாபலங்களை தவிர நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்குது, இப்ப என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது,
அந்த தசநாதனும் புக்திநாதனும் ஜாதகத்துல எப்படி ஒரு கோச்சார அமைப்புல இப்ப இருக்கக்கூடிய நான் சொன்ன பயிற்சி அமைப்புல எப்படி இருக்கிறார், அதை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய துல்லியமான லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விக்கு தக்க ஜாதகம் என்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத வச்சு நம்ம சொல்லியமா சொல்ல முடியுமே தவிர இது ஒரு பொதுவான பலன்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கோச்சார அமைப்பும் ஜென்ம ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் தான் வந்து ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து பொதுவான பலன்கள்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.